Hello everyone, welcome to my channel Sri Navy Studies. இன்னைக்கு நம்ம அந்த மேக்கிங் ஆஃப் த குளோபல் வேர்ல்ட் சாப்டரில் நெக்ஸ்ட் டாபிக் அதாவது த கிரேட் டிப்ரெஷன் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்துட்டு கிரேட் டிப்ரெஷன் அதாவது என்னென்னா யூரோப் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்துட்டு என்னவாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருந்தது. ஓகேங்களா? அதாவது எக்கனாமிக்கலையும் சரி பொலிட்டிக்கலையும் சரி எல்லா இதுலேயுமே வந்துட்டு என்னென்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில இருந்தது. ஓகேங்களா? அது வந்து மேஜராக வந்துட்டு எந்த இயர்லனா வந்துட்டு 1929 டு மிட் 1930s வரைக்கும் வந்துட்டு இந்த டிப்ரெஷன் வந்துட்டு இருந்தது. ஓகேங்களா? இப்போ வேர்ல்டில் வந்து அதாவது உலகம் ஃபுல்லாக என்னென்னா வந்துட்டு ப்ரொடக்ஷன் அதாவது எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது, எல்லாமே கம்மியாகுது. என்னென்ன கம்மியாகுது? ப்ரொடக்ஷன் கம்மியாகுது, எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகுது, அதனால் என்ன ஆகுது? இன்கம்ஸும் ட்ரேடும் கம்மியாகுது. ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுனால எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகுது, எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகிறதுனால இன்கம்ஸும் ட்ரேட்ஸும் கூட கம்மியாகுது. ஓகேங்களா? இப்போ அக்ரிகல்ச்சுரல் ரீஜியன் அதாவது எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்களோ அதாவது ரூரல் ஏரியாஸ்லேயுமே என்னென்னா வந்துட்டு இதோட எஃபெக்ட் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வச்சுட்டா இருந்தது. ஓகேங்களா? என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸஸும் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? போஸ்ட் வார் எக்கனாமியில் வந்துட்டு ரெண்டு விஷயங்கள் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு ஒரு ஒரு புதுவிதமான ஒரு ஷேப்பிங்காக இருந்தது. ஓகேங்களா? அதாவது இந்த டிப்ரெஷனுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஃபார்மர்ஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம வந்துட்டு நிறையா க்ராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நிறையா ப்ரொடியூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு நிறையா இன்கம் கிடைக்கும் அப்படின்ட்டு யோசிச்சிட்டாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஓவர் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாத்தோட விலைவாசி வந்துட்டு கம்மியாயிடுச்சு, ப்ரைஸஸ் வந்துட்டு கம்மியாயிடுச்சு. ஓகேங்களா? ப்ரைஸஸ் கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதனால் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இந்த ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் அதாவது இந்த ரா மெட்டீரியல்ஸ் அதாவது ஏதாவது காய்கறியாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு என்ன ஆகிடுச்சுன்னா ராட்டட்னா அன்றைக்கி போயிடுச்சு. ஓகேங்களா? இதனாலேயும் வந்துட்டு இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய நட்டம் ஆகுது. ஓகேங்களா? இப்போ மிட் 1920s வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு யூஎஸில் அதாவது இன்னொரு செகண்ட் ஒன் என்னென்னா மிட் 1920s இதில் வந்துட்டு மேஜராக வர்றது என்னென்னா யூஎஸ் பற்றி படிப்போம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு யூஎஸ்லேருந்து தானே வந்துட்டு இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்துட்டு லோன் வாங்குறாங்க, யூஎஸ்லேருந்து தான் லோன் வாங்குறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா யூஎஸ் வந்துட்டு ஓவர்சீஸ் லெண்டராக மாறுதா. இப்போ என்னென்னா வந்துட்டு யூஎஸ் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் 1928 என்னென்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு பில்லியன் கணக்கில் அதாவது 1 பில்லியன்ட்ட என்ன பண்ணிருச்சுன்னா வந்துட்டு லென் பண்ணிருச்சு, அதாவது கடன் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? 1 பில்லியன்ட்ட கடன் கொடுத்ததுனால வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பயம் என்னென்னா வந்துட்டு நம்மளோட கண்ட்ரியோட ஸ்டேட் வந்துட்டு ரொம்ப நிலைமை மோசமாயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா அவங்களோட நிலைமையும் வந்துட்டு மோசமாகுது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் லோன் கொடுத்தாங்கல்ல, அது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் திருப்பி கொடுங்க, முதல் லோன் கொடுத்தோம்ல நான் கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பி இப்போ ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. டக்குன்னு யூஎஸ் வந்துட்டு பணத்தெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னது என்ன ஆச்சுன்னா வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சுன்னா எஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு யூரோப்பில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு மேஜர் பேங்க்ஸ் இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகுது. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ பெரிய பணத்தை வந்துட்டு கொடுக்கணும், பில்லியன் கணக்கில் கொடுக்கணும் அப்படின்ட்டுனா வந்துட்டு உங்களுக்குன்னு தனியாக வந்துட்டு இன்கம் வந்து அதிகமாக இருக்கணும். ஆனால் வந்துட்டு அப்படி கிடையாது. ஸோ என்ன ஆகுதுன்னா பேங்க் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு கொலாப்ஸ் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்துட்டு லாட்டின் அமெரிக்காவில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரைஸஸும் ரா மெட்டீரியல்ஸோட ப்ரைஸஸும் வந்துட்டு ரொம்ப கம்மியாகுது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு யூஎஸும் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ரீசன் ஃபார் தி எக்கனாமிக் டிப்ரெஷன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா யூஎஸுக்கும் எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்ததுனால தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா யூஎஸ்க்கும் கஷ்டமான நிலைமை வந்ததுனால தான் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மித்த கண்ட்ரீஸ்ட்டு இருந்துட்டு கொடுத்த லோனை ரிட்டர்ன் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா யூஎஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டேக்ஸை வந்துட்டு கண்ணாப்பினான்னு இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இதனால் என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு எஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா மேஜராக வந்துட்டு இந்த ரா மெட்டீரியல்ஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட ரேட்ஸும் அதாவது ப்ரைஸஸும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிறதுனாலேயே இது வந்துட்டு மேஜராக வந்துட்டு ஒரு டிப்ரெஷனுக்கு இதாகுது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு யூஎஸ் பேங்கிங் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு டொமஸ்டிக் லெண்டிங் அதாவது இப்போ வந்து சாதாரண ஒரு மனுஷன் வந்துட்டு சாமானிய மனுஷன் வந்துட்டு போயிட்டு லோன் கேட்டால் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்லேருந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுறாங்க டொமஸ்டிக் லெண்டிங். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நார்மலாக ஒருத்தன் வந்துட்டு போயிட்டு பேங்க்கில் போய் லோன் கேட்டால் வந்துட்டு சில டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லோன் கொடுப்பாங்கல்ல. ஏன்னா ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸ் வந்துட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேங்க் அந்த லோன்ஸ் எல்லாமே வந்துட்டு டொமஸ்டிக் பர்பஸ்க்கு வந்துட்டு கொடுக்கல. ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு நிறைய ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணதுனால வந்துட்டு அவங்களால வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணதை வந்துட்டு என்ன பண்ண முடியலைன்னா வந்துட்டு செல் பண்ண முடியல. ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்துட்டு அது எல்லாத்தையும் வந்துட்டு விற்க முடியல. ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்துட்டு இழக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பிஸ்னஸ் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக படுக்கே ஆயிடுது. ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய பேர்னால வந்துட்டு அவங்க கடன் வாங்கினது, அதாவது நார்மல் பீப்புள்னால வந்துட்டு அவங்க வாங்கின கடன் எதையுமே வந்துட்டு அடைக்க முடியல. அதனால வந்துட்டு அவங்கள வந்துட்டு எப்படி ரொம்ப கட்டாயப்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு அவங்களோட வீடுகளையும் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து விற்க வைக்கிறாங்க. விற்றுட்டு அந்த பணத்தை வந்துட்டு பேங்க்கிட்ட வந்துட்டு கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா, இப்போ இந்த டயத்தில், அதாவது 1928 to 1930 இந்த டயத்தில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது வேலையின்மை, யாருக்குமே வேலை இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா யூரோப்பில் இருக்க பீப்புள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸ் போய் வேலை தேடுறாங்க. ஓகேங்களா, அப்புறம் என்னென்னா வந்துட்டு யூஎஸோட பேங்கிங் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா. யூஎஸோட பேங்கிங், அதாவது லோன் கொடுக்குறது, அப்புறம் கடன் கொடுத்ததெல்லாம் வாங்குறது, இந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டாக வந்து கொலாப்ஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ என்னென்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு thousands ஆஃப் பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு யூஎஸில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, யூரோப் ஃபுல்லாகவே வந்துட்டு அதாவது யூஎஸில் மட்டும் thousands ஆஃப் பேங்க்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ யூரோப்பில் அப்படின்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு 1933 படி வந்துட்டு 4000 பேங்க்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் பிட்வீன் 1929 1932 மட்டும் 110,000 கம்பெனிஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு 1935 வந்துட்டு எக்கனாமிக் ரெக்கவரி, அதாவது வந்துட்டு திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு மக்கள் மனசில் என்னென்னா வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அந்த ரெக்கவரிக்கு வர முடியலை. அதாவது டக்குன்னு வந்துட்டு இருந்த டெப்ரெஷனில் இருந்துட்டு வெளியில் வர முடியலை. ஏன்னா வந்து இருந்த டெப்ரெஷன் வந்துட்டு எப்படி இருந்ததுன்னா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு லாங் டேர்மாக இருந்ததா. ஸோ வந்துட்டு அவங்களால அப்படியே இருந்துட்டு டக்குன்னு அடாப்ட் ஆகி நம்ம வந்துட்டு ஒரு திருப்பி வந்து மாறி வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அடாப்ட் ஆகலை. ஓகேங்களா, இந்த டெப்ரெஷன் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட இட் லாஸ்டட் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம். ஓகேங்களா, ரொம்ப நாள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கும் ரொம்ப நாள் ஆச்சு. ஓகேங்களா, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.